வந்து மோனிஷா எழுதிய ஒரே ஒரு காட்டில். இதை வந்து யார் வாங்க போகிறாங்கன்னா சாரநாத், தேவமித்ரன், சங்கமித்ரா 3 பேர் வாங்க போகிறாங்க. அந்த குட்டியா? குட்டி தான். மோனி வாங்க. மோனிஷா அவங்க எழுதின ஒரே ஒரு காட்டில். இதை வந்து அறிமுகம் செய்கிறாங்க சாரநாத் ராஜேஷ் நாராயண் 10ஆம் வகுப்பு. அவங்கள கைத்தட்டி வரவேற்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் சாரநாத். மோனிஷா ஆண்டி எழுதியிருக்கிற இந்த ஒரே ஒரு காட்டில் புத்தகத்தை வெளியிடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதில் மொத்தம் 8 கதைகள் இருக்குது. இதில் எல்லாமே நம்ம சுற்றுச்சூழலை பற்றின கதைகளாக தான் இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம சக உயிரினங்களை மதிக்கணுன்ற ஒரு கருத்தை ஆழமாக தெரிய வச்சுருக்காங்க. இந்த புக்கில் வந்து காட்டில் இருக்கிற மிருகங்களை மையமாக வச்சு எழுதியிருக்கிறதுனால படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம மனசில் வந்து இந்த கருத்துக்கள் ஆழமாக பதியும். இதில் எல்லாம் சிறுவர்களும் இந்த கதையை நல்லா படிக்கலாம். இதை அவசியம் படிக்கணும். படித்தது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கருத்துக்களை எல்லாரும் பின்தொடரணும். இதில் முக்கியமாக 2 கதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒன்றுத்தை பற்றி நான் சொல்கிறேன். அந்த கதை பேர் அவசர கூட்டம். அந்த கதையில் வந்து நம்ம ஹியூமன் பீங்ஸோட ஹாப்பினஸ்க்காக மற்ற உயிரினங்களை எப்படி துன்புறுத்துகிறோன்றதை பற்றி ஆழமாக வெளியிட்ருக்காங்க. இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பேசுகிற வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹெர் ஸ்டோரிஸ் டீம் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். அடுத்ததாக மோனிஷா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஷோ எப்படி இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும். நான் கிளம்பி வரும்போது என் பொண்ணு அவ்வளோ வாமிட் பண்ணிவிட்டு, உண்மையிலேயே அவள் வந்து ஒரு பேசுகிற லெவலில் இருந்தான்னு நான் நம்பவே இல்லை. கண்டிப்பாக இங்கே வந்த பிறகு ஒரு வேளை கடைசி நிமிஷத்தில் அவள் பேச முடியலன்னு சொல்லிடலான்னு கூட இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த குழந்தைங்களோட கலந்துட்ட பிறகு முக்கியமாக கோமாளி அன்பரசிக்கு நான் தேங்க் பண்ணணும். அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்கள வந்து அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்து என் பொண்ணு நான் பார்க்குறேன். அவள் எந்த மூடில் வந்தாலும் டோட்டல் அப்சைட் டவுனாக இப்போ உட்காந்துட்ருக்கேன். அதுக்கு முதல்ல நன்றி. குழந்தைங்கள அந்த மாதிரி அந்த மூட்லேருந்து சேஞ்ச் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஏன்னா வந்து எழுத்தாளராக இருக்கிறது கூட ரொம்ப ஈஸி தான், பேரண்டிங் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு மூட் அப்செட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி அந்த மூடுக்கு திருப்புறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதனால தான் குழந்தைகள் புத்தகத்தை எழுதுகிற பக்கம் மட்டும் நான் தலை வச்ச படுக்க மாட்டேன்னு தான் இருந்தேன் நான். ஆனால் சிறார் இலக்கியத்தில் இந்த எழுத்து பட்டறையில் முதல்ல கொண்டாந்து என்னை உள்ள விட்ட பிறகு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம என்ன சொல்வோம் இவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு என்ன சொல்வோம், அவங்களுக்கு என்ன தெரியல. இன்றைக்கி இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே தெரியுது. உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க கேள்வி கேட்குறாங்க, நம்மளை விட நல்லாவே கேள்வி கேட்குறாங்க. என் பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா வந்து ஒரு தடவை சொன்னார், நல்லா மூஞ்சி கழுவிட்டு வா, அப்போ தான் நீ வெள்ளையாக இருப்பேன்னாரு. அவன் என்ன சொன்னான்னா, நான் ப்ரௌனாகவே தான் நான் அழகாக இருக்கேன் அப்படின்றான். ஸோ அவ்வளோ தெளிவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அடல்ட்டுங்களுக்கு நம்ம எழுதுறது, ஒரு ஃபிக்ஷன் எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் வந்து சாதாரணமாக எழுதி வந்துட்டேன். ஆனால் இந்த சிறார் கழுதைகள் எழுத ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு உண்மையிலேயே நான் என் பசங்களையே நிறைய கவனித்தேன். நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம என்ன எழுத போகிறோம், இதில் என்ன நம்ம கவனிக்காத பசங்களுக்கு அதில் என்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு கான்செப்டை எடுத்து எழுத ஆரம்பித்த பிறகு நான் ஒரு 2000 வார்த்தைக்கு ஒரு கதை எழுதுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் இவ்வளோ பெருசெல்லாம் பசங்க படிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது 1000 ஆச்சு, 500 ஆச்சு, 300 ஆச்சு. உண்மையை சொல்லனா இன்னைக்கு இவ்வளோ ஷார்ட்டாக இவ்வளோ தெளிவாக ஒரு கதை எழுதுகிற அளவுக்கு அந்த ஒரு டீம் ஒர்க் இதில் இருக்குது. இது எப்படி உருவாச்சு, இந்த சிறார் எழுத்து இன்னைக்கு 15 நூல் வெளிவந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டீம் ஒர்க், அந்த குரூப்புன்றது அவங்க எவ்வளோ இதுவாக கைட் பண்ணாங்கன்னு சொல்லணும். நிறைய இடங்களில் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி இந்த கதையை இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன் நான். ஆனால் அவங்க கைட் பண்ண அந்த லெவலுக்கு அதை கொண்டு வந்து இன்னைக்கு அது புத்தகம் பார்க்கும்போது, அதே புத்தகத்தை என் பையனுக்கு நான் படிச்சு காட்டும்போது அவன் ரியாக்ட் பண்ணது விதம் இருக்குல்ல, நான் அவ்வளோ சந்தோஷமா திருப்தியாக உணர்ந்தேன். என்ன அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? ஏன்னா எவ்வளோ 20 நாவல்கள் நான் எழுதிட்ட பிறகும் என்னோட பையன் முதலாக நான் எழுதின ஒரு இதை படிக்கிறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு.
ஒரே ஒரு காட்டில் நூலை நான் முடிச்சு கொடுத்த போது அதுக்கு உண்மையிலேயே ஹார்ட் ஸ்டோரி ஸ்விங்ஸ்க்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றி.